இன்னைக்கு பார்க்க போற லெசன் குறிப்பேட்டு பதிவுகள் எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். பின்வரும் நடவடிக்கைகளை ஜவுளி வியாபாரம் செய்யும் மனோகர் அவர்களின் குறிப்பேட்டு பதிவுகளில் பதிவு செய்க அப்படிங்கிறது இருக்கு. 1 மார்ச் 2018 மனோகர் வியாபாரம் தொழில் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம் 60,000 அப்படின்னு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் 2 கணக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கும். எந்தெந்த கணக்கு 2 அப்படிங்கறத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மனோகர் இருக்கு, இதுல ரொக்கம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது எந்த கணக்கை சார்ந்தது அப்படிங்கறத நம்ம போடணும். பாருங்க, கீழே போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த பேஜ்ல பார்த்தாலே தெரியும். மனோகர்ங்கிறது ஆள்சார் கணக்கு, ரொக்கம்ங்கிறது சொத்து கணக்கு. அது ரெண்டுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது எந்த கணக்குங்கிறத நம்ம எழுதிடுறோம். அப்ப அதுக்கு உண்டான ரூல்ஸ் திருப்பி எழுதுறோம். பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. சொத்து கணக்கோட ரூல்ஸ் உள் வருவது பற்று, வெளி செல்வது வரவு அப்படின்னு நம்ம வச்சிடுறோம். இப்போ மனோகர் பெறுபவரா தருபவரா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மனோகர் பெறுபவரா தருபவராங்கிறத பாக்குறோம். அப்ப தருபவர் அப்படிங்கறதுனால வரவு வச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க, ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து கணக்கு. உள்ள வருதா வெளியில போகுதா? ரொக்கம் உள்ள வருது, அதனால அதை நம்ம பற்று வச்சிருக்கோம். அப்ப வரவை கேன்சல் பண்ணி விட்டுறோம். அப்ப குறிப்பேட்டு பதிவு எப்படி எழுதணும் அப்படின்னாக்க, ரொக்க கணக்கு பற்று, மனோகர் முதல் கணக்கு வரவு அப்படிங்கறத எழுதிக்கும். பாருங்க, மனோகர் தொழில் தொடங்கியது அப்படிங்கறத நம்ம அந்த விளக்க குறிப்புல போட்டுடுறோம். கீழே நான் உங்களுக்கு விளக்க குறிப்பு எப்படி எழுதணும், தேதி, விவரம், பேரேட்டு, பக்க எண், பற்று, வரவு அதை போட்டுறோம். பற்று காலத்துல அந்த அமௌண்ட்டை போடுறோம், வரவு காலத்துல இந்த வரவு அமௌண்ட்டை போட்டுடுறோம். அதே மாதிரி இன்னொரு என்ன ட்ரிக் இதுல அப்படின்னாக்க, பற்று எழுதிட்டு வரவு எழுதும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்தது ஆரம்பிக்கணும் வரவு எழுதுறதுக்கு. இதுதான், இப்படிதான் எழுதணும். இதோட ரூல்ஸ் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது 10,000 ரூபாய். இப்போ இந்த நடவடிக்கையில எந்தெந்த கணக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கு, எந்த 2 வார்த்தையை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்க, ரொக்கம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அரைகலன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ ரொக்கம்ங்கிறது என்ன சொத்து கணக்கு, அரைகலன்ங்கிறது சொத்து கணக்கு தான். அப்போ சேம் ரூல்ஸ், உள் வருவது பற்றி வெளி செல்வது வரவு, உள் வருவது பற்றி வெளி செல்வது வரவு அப்படிங்கறத நம்ம போட்டுடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொக்கம் சொத்து கணக்கு அப்படிங்கும் போது ரொக்கமானது உள்ள வருதா வெளியில போகுதா? நம்ம அரைகலன் வாங்கியிருக்கோம், ஒரு பர்னிச்சர் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்க ரொக்கம் என்ன ஆகும்? வெளியில தான் போகும். அப்போ வரவு அப்படிங்கறத நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அப்ப அரைகலன் என்ன ஆகும்? உள்ள வரும். அப்போ உள் வருதல் அரைகலன்ங்கிறத டிக் பண்ணிக்கிறோம். therefore ஜர்னல் என்ட்ரி பாருங்க, அரைகலன் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு, அரைகலன் வாங்கியது அப்படிங்கறது விளக்க குறிப்பு நம்ம எழுதிடுறோம். அப்போ பற்றுல 10,000, வரவுல 10,000 வச்சிடுறோம். அடுத்தது பாருங்க, 3வது டிரான்சாக்சன், ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது 25,000. ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது அப்படிங்கும்போது, சரக்கு வாங்கியது அப்படின்னு சொன்னாக்க கொள்முதல் அப்படின்னு அர்த்தம், பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப ரொக்கம், கொள்முதல் ரெண்டுமே சம்பந்தப்பட்டிருக்கு இதுல. இது ரெண்டுமே சொத்து கணக்கு தான். அப்ப சொத்து கணக்கோட ரூல்ஸை நம்ம எழுதிக்கிறோம். உள் வருவது பற்றி வெளி செல்வது வரவு, உள் வருவது பற்றி வெளி செல்லுதல் வரவு. ரொக்கம்ங்கிறத எழுதிட்டு, இப்போ நம்ம கொள்முதல் பண்ணோம்னா ரொக்கம் உள்ள வருமா இல்ல வெளியில போகுமா? ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப வெளியில போகுங்கிறதுனால வெளியில செல்வதை வரவுங்கிறத டிக் அடிச்சிருக்கோம். கொள்முதல் பண்ணோம்னா என்ன ஆகும்? சரக்கு உள்ள வரும். அப்போ உள்வருதல் பற்று அப்படிங்கறத டிக் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஜர்னல் என்ட்ரி எப்படி போடணும்? கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு 25,000 ரூபாய். ரொக்க கொள்முதல், இதுலயே ரொக்க கொள்முதல் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, 6ஆம் தேதி கமலேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது 15,000. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு நடவடிக்கை ரொக்க நடவடிக்கையா கடன் நடவடிக்கையான்னு பாத்துக்கணும். ரொக்க நடவடிக்கையா இருந்தாக்க ஆளோட பேர் தேவையில்லை. அதுவே கடன் நடவடிக்கையாக இருந்தால் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கினோங்கிற அந்த ஆளோட பேரு நமக்கு தேவை. பர்சனோட நேம் இம்பார்ட்டன்ட். இப்ப கடனுக்கு ஒருத்தட்ட சரக்கு வாங்கணும்னா அவங்ககிட்ட நம்ம திருப்பி பணம் கொடுக்கணும் இல்லையா? அதனால அவரோட பேர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த கமலேஷ்ங்கிறத மார்க் பண்ணிருக்கோம். சரக்கு வாங்கியதுன்னா நான் ஏற்கனவே கொள்முதல்னு சொல்லியிருக்கேன். அப்ப கொள்முதல்ங்கிறத மார்க் பண்ணிருக்கேன். கமலேஷ் ஆள்சார் கணக்கு, பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. கொள்முதல் அப்படிங்கிறது சொத்து கணக்கு, உள்வருதல் பற்றி வெளி செல்லுதல் வரவு அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். இப்போ ஆள்சார் கணக்குல கமலேஷ் பெறுபவரா தருபவரா? தருபவர், அதனால தருபவரை டிக் பண்ணியிருக்கேன்.
கொள்முதல்ங்கும் போது சரக்கு என்ன ஆகும்? உள்ள வரும். அப்போ உள்வருதல் பற்று. சரக்கு வாங்கியதுனாலும் கொள்முதல்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப ஜார்னல் என்ட்ரி, கொள்முதல் கணக்கு பற்று, கமலேஷ் கணக்கு வரவு, கடன் கொள்முதல். அப்ப என்னது? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறது? கடன் கொள்முதல். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 8ஆம் தேதி ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை செய்தது. ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை பண்ணியிருக்கோம். அப்போ ரொக்கம் விற்பனை இது ரெண்டுமே இதுல இருக்கு. இது ரெண்டுமே சொத்து கணக்கு. அப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால இப்போ சொத்து கணக்கோட ரூல்ஸை நம்ம எழுதியிருக்கோம். உள்வருதல் பற்று, வெளி செல்லுதல் வரவு, உள்வருதல் பற்று, வெளி செல்லுதல் வரவு. அப்ப ரொக்க விற்பனைங்கும் போது ரொக்கம் என்ன ஆகும்? உள்ள வரும். அப்போ அது உள்வருதலை பற்ற டிக் பண்ணியிருக்கோம். விற்பனை செஞ்சோம்னா என்ன ஆகும்? சரக்கு ஆனது என்ன ஆகும்? வெளியில போகும். அதனால வெளி செல்லுதல் அப்படிங்கறத டிக் பண்ணி வச்சிருக்கோம். தற்போது ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணும்? ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு 28,000 ரூபாய் அப்படிங்கறத கீழே போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, 10ஆம் தேதி ஹரிக்கு விற்பனை செய்தது. ஹரிக்கு கடனுக்கு சரக்கு விற்பனை செஞ்சது. நல்லா கவனிச்சுக்கணும். இது கடன் நடவடிக்கை. அப்ப கடன் நடவடிக்கை அப்படிங்கும் பொழுது இதுல பாருங்க, ஹரி விற்பனை இது ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். ஹரிங்கிறது என்ன கணக்கு? ஆள்சார் கணக்கு. அதனால பெறுபவர் பற்று, தருபவர் வரவுன்னு வச்சிடறோம். விற்பனைங்கிறது சொத்து கணக்கு. உள்வருதல் பற்றி, வெளி செல்லுதல் வரவுன்னு வச்சுக்கிறோம். ஹரிக்கு விற்பனை பண்ணோம்னா அவர் பெறுபவரா தருபவரா? பெறுபவர். அதனால பெறுபவரை டிக் பண்ணிக்கிறோம். விற்பனை பண்ணா என்ன ஆகும்? சரக்கு வெளியில போகும். அதனால வெளி செல்லுதல் அப்படிங்கறத டிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்க, இப்ப இதுக்கு எப்படி குறிப்பேட்டு பதிவு போடலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஹரி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு 10,000 ரூபாய். ஹரிக்கு கடன் விற்பனை பண்ணிருக்கோம். அப்ப கடன் விற்பனை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா பேரானது மென்ஷன் ஆகணும். கடன் கொள்முதல்னாலும் கடன் விற்பனைனாலும் பேரானது கண்டிப்பா மென்ஷன் ஆகணும். அடுத்தது பாருங்க, 14/3/2018 கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம் 12,000 ரூபாய். அப்ப செலுத்திய ரொக்கம் அப்படின்னாக்கா நம்ம பே பண்ணி வச்சிருக்கோம். அப்ப எவ்வளவு பே பண்ணிருக்கோம்? 12,000 ரூபாய் பே பண்ணிருக்கோம். இதுல ரெண்டு கணக்குகள் என்னென்ன சம்பந்தப்பட்டிருக்கு? கமலேஷ் கணக்கு, ரொக்க கணக்கு. கமலேஷ்ங்கிறது ஆள்சார் கணக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆள்சார் கணக்குன்னு எழுதி அதோட ரூல்ஸ் எழுதிக்கிறோம். ரொக்கம்ங்கிறது சொத்து கணக்குங்கிறது தெரியும். அப்போ சொத்து கணக்கோட ரூல்ஸை நம்ம எழுதிக்கிறோம். ஆள்சார் கணக்கு பெறுபவர் பற்று, தருபவர் வரவு. ரொக்க கணக்கு சொத்து, ரொக்கம்ங்கிறது சொத்து கணக்கு. உள்வருதல் பற்று, வெளி செல்லுதல் வருது. அப்ப கமலேஷ்க்கு கொடுத்திருக்கோம்னா கமலேஷ் பெறுபவரா இல்ல தருபவரா? பெறுபவர். அப்போ பெறுபவரை டிக் பண்ணிக்கிறோம். ரொக்கமானது என்ன ஆகும்? உள்ள வருமா வெளியில போகுமா? வெளியில போகும். அதனால வெளி செல்லுதல்ங்கிறத டிக் பண்ணிக்கிறோம். அப்ப கமலேஷ் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு அப்படிங்கிறது ஜேர்னல். கமலேஷுக்கு செலுத்திய ரொக்கம் அப்படிங்கிற விளக்க குறிப்பை எழுதிக்கிறோம். அடுத்தது பாருங்க, வாடகை செலுத்தியது. வாடகை அப்படின்னாக்க பேரளவு கணக்கு. இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கணக்குகள் வாடகையும் இந்த ரொக்கத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். வாடகைங்கிறது பேரளவு கணக்கு. அடுத்தது ரொக்கம்ங்கிறது சொத்து கணக்கு. பேரளவு கணக்கு உண்டான ரூல்ஸ், சொத்து கணக்கு உண்டான ரூல்ஸை நம்ம எழுதிக்கிறோம். செலவு நட்டத்தை பற்றுவை, வருமானங்களை ஆதாயங்களை வரவுவை. சொத்து கணக்குக்கு உள்வருதல் பற்று, வெளி செல்லுதல் வரவுன்னு வச்சுக்கிறோம். அப்ப வாடகைங்கிறது ஒரு செலவுங்கிறதுனால அதை பற்று கொடுத்துக்கிறோம். ரொக்கமானது என்ன ஆகும்? வெளியில போகும். அப்போ அதை வரவு கொடுத்துக்கிறோம். வாடகை கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு 500 ரூபாய் அப்படிங்கிற ஜேர்னல் கொடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்க, ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம். ஓகேவா? ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம் 8,000 ரூபாய். அப்ப ஹரிங்கிறது யாரு? ஆள்சார் கணக்கு. ரொக்கம்ங்கிறது சொத்து கணக்கு. ஆள்சார் கணக்கு ரூல்ஸ், சொத்து கணக்கு ரூல்ஸ் எழுதிக்கிறோம். பெறுபவர் பற்று, தருபவர் வரவு. சொத்து கணக்கோட ரூல்ஸ் உள்வருதல் பற்று, வெளி செல்லுதல் வரவு வச்சுக்கிறோம். அப்ப ஹரிங்கிறது தருபவர். ரொக்கமானது என்ன ஆகும்? ஹரிட்டேந்து நம்ம ரொக்கம் வாங்கியிருக்கோம்னாக்கா நமக்கு உள்ள வரும். அப்போ ரொக்க கணக்கு பற்று, ஹரி கணக்கு வரவு 8,000 ரூபாய். ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்படிங்கறத எழுதிடுறோம். அடுத்தது பாருங்க, சொந்த பயன்பாட்டிற்கு பணம் எடுத்தது 4,000 ரூபாய். இப்போ சொந்த செலவுக்கு பணம் எடுத்தாக்கா அதுக்கு பேர் எடுப்பு அப்படின்னு பேருங்க. டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு செலவு. அப்போ இது எடுப்புங்கிறது ஒரு பேரளவு கணக்கு. அது ஒரு செலவு நட்டத்தை பற்றுவை, வருமானங்களை ஆதாயங்களை வரவுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொக்கம்ங்கிறது
சொத்து கணக்கு, உள்வருதல் பற்று, வெளி செல்லுதல் வரவு. அப்போ எடுப்புங்கிறது ஒரு செலவுங்கிறதுனால அதை பற்று கொடுத்துக்கிறோம். ரொக்கமானது என்ன ஆகும்? உள்ள போகுமா, வெளில வருமா? வெளியில தான் போகும். அப்போ வரவு கொடுத்துக்கிறோம். அப்ப எடுப்பு கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. இப்போ இது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரூல்ஸ் எழுதி தான் போடணுமா அப்படின்னு கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ சம்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாக்க, அதுக்கப்புறம் நம்ம எழுதாமலே போட்டுடலாம், ஈஸியா போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு மிஸ்டேக்ஸ் வராது, ஈஸி டு லேர்னா இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.